ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரா புனிதா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷனோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அம்மா வீட்டில் ஆடிப்பெருக்கு கொண்டாடினதை வீடியோவாக பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷனாக எங்கள் அப்புச்சிக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எங்களோட அப்புச்சியோட வீடு இருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வாளையார் டேமுக்கு பக்கத்துலேயே எங்கள் அப்புச்சி வீடு இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அப்புச்சியோட நினைவிடத்துக்கே வந்துட்டேங்க. அங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. இங்கே எங்கள் அப்புச்சியோட நினைவிடத்துக்கு பக்கத்துலேயே தான் எங்களோட பாட்டியோட நினைவிடம் கூட இருக்குது. எங்கள் அப்புச்சியோட நினைவிடம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இந்த வெடிப்பு ஏன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு பக்கத்தில் எல்லாமே களிமண், மணல் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக கட்டினாலும் அது அந்த அளவுக்கு ஒரு உறுதியானதாக இல்லை. கொஞ்ச நாள்லேயே அது வெடிப்பு வந்துடுது. நம்ம அதில் பேட்ச் ஒர்க் பண்ணினா கூட கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பேட்ச் ஒர்க் நம்மளுக்கு இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி வெடிப்பு வந்துகிட்டே இருக்குங்க. சாமி கும்பிட்றதுக்காக எங்கள் மாமா பசங்க, பொண்ணுங்க, எங்களுடைய தம்பி, தங்கச்சி, அப்புறம் முக்கியமாக எங்கள் காட்டம்மா எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்திருக்கோங்க. வந்துட்டு எங்கள் அப்புச்சிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதையே சாமியை கும்பிட்டு காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் வீட்டுக்கு போய் சாமி கும்பிடுவோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்கும் அதுக்கப்புறமா எங்கள் அப்புச்சியோட நினைவு நாள் 2 நாள்லேயுமே இங்கே எங்கள் அம்மா எல்லா சொந்தக்காரங்களும் சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். இப்போது அப்புச்சி வீட்டுக்கு சாமியை கும்பிட்டு காட்டை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.